திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். மக்களுடைய ஆரவார எழுச்சி வெற்றிக்கு அறிகுறி. கிராமத்திலே ஒரு பரம்பரை சொல்வார்கள், விவசாயிகள் விளையும் வயல் முறையிலே தெரியும் என்று சொல்வார்கள். நம்முடைய வெற்றி நம்முடைய எழுச்சியிலே பார்க்க முடியாது. இன்னைக்கு யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புதிதாக கட்சி தொடர்பு பேசுகிறார். ஏற்கனவே ஆளுகின்ற கட்சி அவர்களும் பேசுகிறார்கள். ஆனால் இங்கிருக்கிற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொறுத்தவரையில் அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். ஆக அடுத்த ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்ற பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 2.25 ஆண்டு காலமாகிறது. விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சதா? விவசாயி தொழிலாளிக்கு நன்மை கிடைச்சதா? நெசவாளர்களுக்கு நன்மை கிடைச்சதா? அவருடைய குடும்பம் மட்டும் வளமானது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் குடும்பம் மட்டும் வளமானது. சிந்தித்து பாருங்கள். கருணாநிதி அவர்கள் தான், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு இன்ப நிதியை பூத பார்க்கிறார்கள். இப்படி வாரிசு அரசியல் தேவையா? அடுத்த ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? இது என்ன மன்னர் பரம்பரையா? கருணாநிதி குடும்பம் ஏன் மற்றவர்கள் ஆளக்கூடாதா? இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் நாட்டை ஆளக்கூடிய தகுதி வைத்தவர்கள். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை சுருட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்கு மக்களை வாட்டி வலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். விலைவாசி எண்ணெய் முற்றிலும் உயர்ந்து விட்டது. இதை பற்றி முதலமைச்சர் கவலைப்படல. திரைப்படம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். விவசாயி டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் கடுமையாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளாங்க. பயிர்கள் எல்லாம் அழுகிவிட்டது, நெற்பயிர்கள் அழுகிவிட்டது. அதை காண முதலமைச்சர் செல்லவில்லை. திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நெற்பயிரை ஒரு ட்ரெயின்ல தலைமை செயலகங்களை கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த நெற்பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயி நெற்பயிர் நடவு செய்து விளைகின்ற அந்த நெற்பயிர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விவசாயி நெற்பயிரை நடவு செய்து பார்க்க வேண்டும். விவசாயம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. கடின உழைப்பு, வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வீரடியாக சிந்தி உழைக்கிற விவசாயி, விவசாய தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயி மதிக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முழுமையாக கொள்முதல் செய்ய முடியாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்னைக்கு ஒரு விவசாயி, விவசாய தொழிலாளி 2 பேரும் சேட்டிகளை கை வைத்தால்தான் நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கும். இந்த உணவை கொடுப்பவர் விவசாயி, விவசாய தொழிலாளி. எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். உணவு இல்லாமல் ஒரு வாழ முடியாது, தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. ஆக இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்ற மனிதன் விவசாயி, விவசாயி தொழிலாளி. அவர்கள் படுகின்ற துன்பத்தை இந்த ஆட்சியாளர் கட்டுக்கொள்ளவில்லை என்பதை நினைவுபடுத்துகின்றேன். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதுடன் ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுக்க சொல்றாங்க. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் ஆதார விலை கொடுக்க சொன்னாங்க. இதுவரைக்கும் கொடுக்கல. ஒரு டன் கரும்புக்கு ஆதார விலை 4000 கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தாங்களா? இப்படி விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சி வருவதற்கு விவசாயிகளுக்கு துரோகம் செய்த அரசு
திரு ஸ்டாலின் அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கிறது 2 முறை அவர் தொடக்க வேளாண் கூட்டு வங்கி வாங்கிய பயிர்கள் தள்ளுபடி செய்தோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் செய்வதற்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்தோம், மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அதையும் நீங்க நிறுத்திட்டீங்க. ஆக விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்க பார்த்திருக்கீங்க, சட்டம் அடியோடு சீர்திட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதை ஆசாமிகள். அதனால கொலை, கொல்ல, திருட்டு, வழிபறி, பாலியல் வன்கொடுமை